டயபிட்டிஸ் அண்ட் பிளட் ப்ரெஷருக்கு நீங்கள் நார்மல் வச்சாலே நீங்கள் ஓரளவுக்கு கிட்னி ஃபெயிலேருந்து தப்பிச்சிக்கலாம். டயட் கரெக்டாக கொடுத்துட்டு யுனானி மெடிசன்ஸ் 2 to 3 months கொடுத்தாலே ஸ்டோன்ஸ் வரது கம்மியாயிடும். சித்தா மெடிசன்ஸும் ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேதா மெடிசன்ஸும் நல்ல ட்ரீட்மெண்ட், அதுவும் ஹர்ப்ஸ் தான். அதே மாதிரி தான் யுனானி மெடிசன்ஸும் ஹர்பல் மெடிசன்ஸ். ஆனால் அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுற மெத்தட் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் ஈஸியாக இன்டேக் இருக்கும் யுனானி மெடிசன்ஸ் வித்தவுட் எனி சைட் எஃபெக்ட்ஸ். என்ன வியாதி இருந்தாலும் முதல்ல ரிப்போர்ட்ஸ் நாங்கள் பார்த்துக்குவோம். அந்த ரிப்போர்ட்ஸ் பார்த்து பேஷண்ட்க்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் மருந்து செஞ்சு நாங்கள் பேஷண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். இப்போ யுனானி மெடிசன்ஸில் கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காக, பிளட்க்கு பியூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக நேச்சுரல் டையூட்டிக் யூரின் வர மாதிரி மெடிசன்ஸ் ஆல்ரெடி இருக்குது. சேஃப் மெடிசன்ஸ் இருக்குது. இந்த மெடிசன்ஸ் நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன்ஸ், அலோபதிக் மெடிசன்ஸ் கூட எடுத்தாலும் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை. இப்போ சம் பேஷண்ட்ஸ்க்கு என்னன்னாக்கா அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக பணம் இருக்குது, கிட்னி இருக்குனாக்க அதில் போயிடுறாங்க. ரெண்டாவது டயாலிசிஸ் பண்ணோன்னாக்கா அவங்கக்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்காது, இல்லைன்னா டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக அவங்கக்கிட்ட அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது. அந்த டைம் தான் யுனானி மெடிசன்ஸ்ல மோஸ்ட் பேஷண்ட்ஸ் வராங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 5 பேஷண்ட்ஸ் ஒரு ரிப்போர்ட்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ஒரு பேஷண்ட்டு ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் சிறுநீரக ஆரோக்கியம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். நம்ம கூட டாக்டர் யாசிர் யுனானி ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுடைய நிர்வாக இயக்குனர் டாக்டர் யாசிர் அரஃபத் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். சார், இப்போது கிட்னி பேஷண்ட்டு, கிட்னி ஃபெயிலியராக இருக்கிற பேஷண்ட்டு, கிட்னி ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், பிரச்சனைகள் சம்மந்தமாக நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க. அதுக்கான காரணம் என்ன? கிட்னி ஃபெயிலியர் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப காமன் ஆகிடுச்சு. அதோடைய நீங்கள் ஷார்ட்டில் நீங்கள் பார்த்தா ஒரு 7 காரணங்கள் இருக்குது. They have 7 causes சொல்லலாம். டயபிட்டிஸ், பிளட் ப்ரெஷர், கிட்னியில் ஸ்டோன் இருந்தால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா, பெயின் கில்லர் ஜாஸ்தி சாப்பிட்டா, ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவையில்லாமல் மெடிக்கலில் போய் சாப்பிட்றது, டாக்டருக்கு தெரியாமல் போய் சாப்பிட்றது, கிட்னிக்குள்ளே சிஸ்ட் இருக்கும், அந்த சிஸ்டால் ப்ளஸ் யூரின் அப்பப்போ இன்ஃபெக்ஷன் ஆகும். இது 7 காஸ் தான் ரொம்ப மெயின் காஸ். இது விட்டு ஐஜிஏ நெஃப்ரோபதி சொல்லியிருக்கு, எஸ்எல்இ நெஃப்ரோபதின்னு சொல்லியிருக்கு. ஆனால் டயபிட்டிஸ் அண்ட் பிளட் ப்ரெஷருக்கு நீங்கள் நார்மல் வச்சாலே நீங்கள் ஓரளவுக்கு கிட்னி ஃபெயிலேருந்து தப்பிச்சிக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. சித்தா, ஆயுர்வேதா, அலோபதி. ரொம்ப நெருக்கடியான டைமில் மக்கள் அலோபதியை தேடி போகிறாங்க. இப்போ நீங்கள் யுனானி மெடிசன் பண்ணிகிட்ருக்கீங்க. யுனானி மெடிசனில் இந்த கிட்னி சம்மந்தமான பிரச்சனைக்கு என்னென்ன சிகிச்சைகள் கொடுக்குறீங்க சார்? ஃபஸ்ட்டு யுனானி மெடிசன்ஸ் ஒரு புது ட்ரீட்மெண்ட் இல்லை, இந்த வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் கிடையாது. நீங்கள் 3500 இயர்ஸ்க்கு நீங்கள் முன்னாடி பார்த்தாலே யுனானி மெடிசன்ஸ் பற்றி உங்களுக்கு அந்த காலத்துலேருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் யுனானி மெடிசன்ஸ் பற்றி கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு டீட்டெயிலாக கிடச்சிடும். ஆனால் இப்போது கொஞ்சம் மாடர்ன் மெடிசன்ஸாக ஒரு 100 இயர்ஸாக கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது, ரிசர்ச் பண்ணிவிட்டு டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் யுனானி கிளாசிக்கல் மெத்தட் அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. யுனானி மெடிசன்ஸில் கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காக, பிளட்டுக்கு பியூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக, நேச்சுரலாக டையூட்டிக் யூரின் வரதுக்காக நீங்கள் 100 இயர்ஸ் 200 இயர்ஸ்க்கு முன்னாடி புக்ஸ்லேயே நீங்கள் எடுத்து பார்த்தாலும் யுனானி மெடிசன்ஸில் இதை பற்றி ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஈஸியாக கொடுத்துட்ருக்கு. அந்த காலத்துலேருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் அது சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணி வித் ப்ரூஃப் நாங்கள் மெடிசன்ஸ் கொடுத்துட்ருக்கோம், ரிசர்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதோடைய ரிசல்ட்ஸ் ப்ராக்டிக்கலாக எங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கு. ஓகே டாக்டர், இப்போ கிட்னி ஸ்டோன்லேருந்தே இந்த கிட்னி பிரச்சனை ஆரம்பமாகுது. கிட்னி ஸ்டோனுக்கு நீங்கள் யுனானியில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? யுனானி மெடிசன்ஸில் கிட்னி ஸ்டோனுக்கு இப்போ கிடையாது. நீங்கள் எல்லாத்துலேயும் இருக்குது, சித்தாலே, யுனானி, ஹோமியோபதிக் எல்லாத்துலேயும் கிட்னி ஸ்டோனுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆனால் அந்த ஸ்டோன் ரொம்ப பெருசாயிட்டா ஸோ அந்த டைம் சர்ஜரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். யுனானி மெடிசன்ஸ்லேயும் சர்ஜரி இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் பார்த்தா பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி சொன்னால் சர்ஜரி ப்ராசஸ் அந்த டைம்லேயும் இருந்துச்சு. இப்போ மாடர்னில் நல்லா சர்ஜரி பண்ணுறாங்க, நல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது. சைஸ் ஸ்டோன் ரொம்ப பெருசு இருந்தால் சர்ஜரி பெஸ்ட்டு. இல்லை 1 சென்டிமீட்டருக்கு உள்ளே இருந்தால் யுனானி மெடிசன்ஸ்லேயே 1 month இல்லை 2 months மெடிசன்ஸ்லேயே ஈஸியாக வெளியே வந்துடும். ஓகே டாக்டர், இப்போ சர்ஜரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ சர்ஜரி ஒன்ஸ் இப்போ ஒரு கல் சர்ஜரி பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் அது தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்காக நீங்கள் யுனானி மெடிசன்ஸ் கண்டினியூ 2 to 3 months பண்ணால் அதை ரீஃபார்மேஷன்ஸோ கம்மியாக பண்ணுறதுக்கு மெயின் காஸ் எதுக்காக கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது. ஏன்னா they have lot of size of stones ப்ளஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்குது. ஆக்சலிக் ஜிங்க் இருக்குது, கால்சியம் இருக்குது. ஸோ என்ன காஸால் அவங்களுக்கு கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிருக்கு அதை நீங்கள் பண்ணிவிட்டு டயட் கரெக்டாக கொடுத்துட்டு யுனானி மெடிசன்ஸ் 2 to 3 months கொடுத்தாலே ஸ்டோன்ஸ்
ஸ்டோன்ஸ் வரது கம்மியாயிடும். ஓகே டாக்டர், இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு சித்த மருத்துவம், ஆயுர்வேதிக் அதில் தான் மக்களுக்கு வந்து ஓகே நம்ம இந்த ட்ரீட்மெண்ட், அலோபதி இல்லைனா இது ரெண்டு போவோமே, டாக்டர் வந்து டயாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாரு, கிட்னி ரொம்ப பாதிப்படைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய இது வந்து சித்தா ஆயுர்வேதால தான் இருக்குது. யுனானியுடைய அவேர்னஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்தியாவிலே நீங்கள் பார்த்தா மோர் தென் 220க்கு மேலே வந்து காலேஜஸ் இருக்குது, யுனானி காலேஜஸ் இருக்குது. இப்போ சித்தா வந்து தமிழில் வந்து அந்த காலத்துல ஃபேமஸ், அதோடைய லிட்ரேச்சர் வந்து தமிழில் இருக்குது. ஆனால் யுனானி லிட்ரேச்சர் மோஸ்ட்லி வந்து அரபிக்கில் ஃபார்சியில் இருக்குது. ஸோ அதனால மோஸ்ட்லி எல்லாருக்குமே அந்த யுனானி பற்றி தெரியாது. ஆனால் நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா சித்தா எவ்வளோ வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் இருக்கோ யுனானி மெடிசன்ஸும் அந்த ஓல்டஸ்ட். நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா அதோடைய ரிசல்ட் நீங்கள் யுனானி மெடிசன்ஸ் கம்பேர் டு சித்தாவோ ஆயுர்வேதம் நீங்கள் பார்த்தா யுனானி மெடிசன்ஸில் கொஞ்சம் அந்த மெடிசன்ஸுடைய வாசனைகள் சொல்கிறோம்ல, சித்தா மெடிசன்ஸும் ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேதா மெடிசன்ஸும் நல்ல ட்ரீட்மெண்ட், அதுவும் ஹர்ப்ஸ் தான். அதே மாதிரி தான் யுனானி மெடிசன்ஸும் ஹர்பல் மெடிசன்ஸ். ஆனால் அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுற மெத்தட் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஈஸியாக இன்டேக் இருக்கும் யுனானி மெடிசன்ஸ் வித்தவுட் எனி சைட் எஃபெக்ட்ஸ். ஓகே டாக்டர், இப்போ பேஷண்ட்ஸ் வந்துட்டு மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது யுனானியில் வந்துட்டு நீங்கள் கஸ்டமைஸ்டாக மருந்து கொடுக்குறீங்க இல்லையா, அது அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். இப்போ பேஷண்ட் டு பேஷண்ட் வந்து எதுக்காக பேஷண்ட்டுடைய மிசாஜ்னு சொல்லுவாங்க, டெம்பர்மெண்ட் பார்ப்பாங்க. ஸோ எதுக்காக எந்த பிளேஸ்லேருந்து பேஷண்ட் வராங்க, அவங்களுடைய ஏஜ் என்ன, எல்லாமே அது கஸ்டமைஸ் பேஷண்ட்க்கு பார்த்துட்டு அவங்க ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் மெடிசன்ஸ் ஃபார்ம் பண்ணி கொடுத்தா தான் ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்ஸ் எல்லா இடத்துலையும் அவைலபிள் இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ பேஷண்ட் போய் வாங்குறாங்க, ஆனால் டாக்டர் கரெக்டாக சஜஸ்ட் பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரியல, அவங்க போய் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறாங்க, போய் வாங்கிக்கிறாங்க. ஸோ எங்கள்கிட்ட என்னன்னாக்கா பேஷண்ட்ஸ் வந்து முதல்ல ரிப்போர்ட்ஸ் அமைச்சிடுறாங்க. கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் மோஸ்ட்லி கிட்னி ஃபெயிலியர், கிட்னி ஸ்டோன் பேஷண்ட்ஸ் எல்லாம், இல்லைன்னா பிசிஓடி அந்த மாதிரி என்ன வியாதி இருந்தாலும் முதல்ல ரிப்போர்ட்ஸ் நாங்கள் பார்த்துக்குவோம். அந்த ரிப்போர்ட்ஸ் பார்த்து பேஷண்ட்க்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் மருந்து செஞ்சு நாங்கள் பேஷண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம், ஏன்னா பேஷண்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவோம். டாக்டர், கிட்னி ஃபெயிலியருக்கு வந்து யுனானியில் வந்து அருமையான மெடிசன்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம நிறைய தொடர்ந்து பேசிட்டு வரோம் நிறைய இன்டர்வியூஸில். இப்போது ஒருத்தர் கிட்னி ஃபெயிலியரை நெருங்குறாரு, ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்ற பட்சத்தில் யுனானி ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது? இப்போ யுனானி மெடிசன்ஸில் வந்து கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காக, பிளட்க்கு பியூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக, நேச்சுரல் டையூட்டிக் யூரின் வர மாதிரி வந்து மெடிசன்ஸ் ஆல்ரெடி இருக்குது, சேஃப் மெடிசன்ஸ் இருக்குது. இந்த மெடிசன்ஸ் நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன்ஸ், அலோபதிக் மெடிசன்ஸ் கூட எடுத்தாலும் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை. இப்போ சம் பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்னன்னாக்கா அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக பணம் இருக்குது, கிட்னி இருக்குனாக்கா அதில் போயிடுறாங்க. ரெண்டாவது வந்து டயாலிசிஸ் பண்ணோன்னாக்கா அவங்கக்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்காது, இல்லைன்னா டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக அவங்கக்கிட்ட அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது. அந்த டைம் தான் யுனானி மெடிசன்ஸ்ல மோஸ்ட் பேஷண்ட்ஸ் வராங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 5 பேஷண்ட்ஸ் ஒரு ரிப்போர்ட்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ஒரு பேஷண்ட்டு அவங்க வந்து வரும்போது நான் பேஷண்ட்டுடைய பேர் எதுவுமே சொல்கிறதில்ல, ஏன்னா வந்து எங்களுக்கு ரிசல்ட் மட்டும் தான் காட்டணும்னு சொல்லி. ஸோ பேஷண்ட்டுடைய பேர் ஹைட் பண்ணி நான் சொல்கிறேன். முதல்ல அவங்க வந்து 1 month முன்னாடி வந்து ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்களுடைய கிரியேட்டினின் வந்து வரும்போது 10.54 இருந்துச்சு, யூரியா வந்து 160 இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் 1 month, ஒரு மாதம் மெடிசன் சாப்பிட்ட அப்புறம் கிரியேட்டினின் 5.6 ஆகிடுச்சு, யூரியா 97. இது வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் கிடையாது, ஆனால் வித்தவுட் டயாலிசிஸ் 50% யூரியா கிரியேட்டினின் கூறியது பெரிய விஷயம். அதே மாதிரி இன்னொரு பேஷண்ட் அவங்க வரும்போது அவங்களுடைய யூரியா நீங்கள் பார்த்தா 219, கிரியேட்டினின் வந்து 13.90 இருந்துச்சு. அவங்க 1 month மெடிசன் சாப்பிட்ட அப்புறம் கிரியேட்டினின் 5.62 ஆயிடுச்சு, யூரியா 107. இதில் நீங்கள் பார்த்தா 50%க்கு மேலே அவங்களுடைய யூரியா கிரியேட்டினின் வித்தவுட் டயாலிசிஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பேஷண்ட் அவங்க வந்து யூரியா 273 வரும்போது கிரியேட்டினின் 14.8. 1 month மெடிசன் சாப்பிட்ட அப்புறம் அவங்களுடைய ரிசல்ட் நீங்கள் பார்த்தா இந்த யூரியா 119, கிரியேட்டினின் 8.1. இந்த மாதிரி வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ் உடைய ரிப்போர்ட்ஸ் நீங்கள் காட்டலாம். அதே மாதிரி இவங்க வரும்போது யூரியா 153, கிரியேட்டினின் 22, ரொம்ப பீக்கில் வந்தாங்க. கிரியேட்டினின் 22 என்பது ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் நாங்கள் வந்து கிரியேட்டினின் 10க்கு மேலே இருந்தாலே பேஷண்ட்க்கு டயாலிசிஸ்க்காக சஜஸ்ட் பண்ணிடுவோம். ஆனால் இவங்க என்னன்னாக்கா டயாலிசிஸ்க்கு பயப்படுறாங்க. ஸோ அந்த டைம் சரி வந்து 1 month மெடிசன் சாப்பிட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் இதை மொபைலில் அமைச்சது வாட்ஸ்அப்பில். ஸோ அந்த கிரியேட்டினின் வந்து 12.05 ஆயிடுச்சு. ஸோ யூரியா வந்து 157. அதே மாதிரி ஒரு கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் சிஎம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து ஒரு பேஷண்ட்டுடைய ரிப்போர்ட் அவங்க வரும்போது யூரியா 122 இருந்துச்சு, கிரியேட்டின் 10.10. இந்த பேஷண்ட்க்கு டயாலிசிஸ் சொல்லியிருந்தாங்க. ஆனால் 1 month வந்து எங்கள்கிட்ட மெடிசன் சாப்பிட்டு கிரியேட்டினின் 5.68 ஆயிடுச்சு, யூரியா 134. இந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேஷண்ட்டுடைய ரிப்போர்ட்ஸ் நாங்கள் காட்டலாம்.
ஆனால் யுனானி மெடிசன்ஸ் என்னன்னாக்கா முதல்ல மெடிசன் சாப்பிட்ட உடனே பேஷண்ட்டுடைய அந்த ஃபிசிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிரும். லைக் வாந்தி வருது, விக்கல் வருது, மூச்சு வாங்குறது, கை கால் வீங்குறது, நைட்லேயே தூக்கம் இல்லை, இந்த ஃபிசிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிரும். இது கூட பேஷண்ட்டுக்கு வந்து இந்த பிளட் டெஸ்ட்லேயோ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஆனால் பேஷண்ட் டு பேஷண்ட் மாறும். பேஷண்ட் வந்து டயட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணும், சொல்கிற மாதிரி டயட் ஃபாலோ பண்ணும். சம் பேஷண்ட் என்ன பண்ணுறாங்கனாக்கா மெடிசன்ஸ் மட்டும் கரெக்டாக சாப்பிட்றாங்க, பத்தியம் பண்ணுறது இல்லை. சம் பேஷண்ட் என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த ஹாப்பி கிரியேட்டின் கம்மியாயிடுச்சு, யூரியா கம்மியாயிடுச்சுன்னு சொல்லி போய் சாராயம் குடிக்கிறாங்க, ஆல்கோஹால் குடிக்கிறாங்க, ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க, பிரியாணி போய் சாப்பிட்றாங்க. அந்த டைம் கண்டிப்பாக இந்த யூரியா கிரியேட்டின் அகைன் ஃப்ளக்சுவேஷன் ஆகும். ஓகே டாக்டர், இப்போது கிளியராக வந்து நீங்கள் வந்து ப்ரூஃபோட நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பட் நிறைய பேர் வந்து கிட்னி ஃபெயிலியரால் அஃபெக்ட் ஆகுறாங்க. பட் இந்த யுனானி மேலே இருக்கிற அவேர்னஸ் வந்து நல்லாவே இது மூலிமா அதிகரிக்கும்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் காமிச்ச ப்ரூஃப்ஸோட. டாக்டர், இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆகுது எனக்குன்னா கண்டிப்பாக சிம்டம்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். இப்போது கிட்னி சம்மந்தமான பிரச்சனை உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னா என்னென்ன மாதிரியான டெஸ்ட் நம்ம முன்னாடியே இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தா இந்த யூரினில் ஃபோம் வரும், இந்த நுரை சொல்கிறோம்ல அந்த மாதிரி வரும். ஸோ அந்த டைம் அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தால் டேரெக்டாக வந்து யூரின் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. அதில் யூரின் ப்ரோட்டீன் நீங்கள் பார்த்தாலே யூரினில் வந்து எவ்வளோ ப்ரோட்டீன் போது தெரிஞ்சிடும். பிளட் டெஸ்ட்டில் வந்து இந்த KFT சொல்லுவாங்க, கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட். அதில் யூரியா, கிரியேட்டினின், சோடியம், பொட்டாசியம், ஹீமோகுளோபின் இது நீங்கள் பார்த்துக்கலாம். இது விட்டு ஸ்கேனில் வந்து கிட்னியுடைய சைஸ், அதில் வந்து அல்ட்ராசோனோகிராஃபியில் ஹோல் அப்டோமன் சொன்னாலே அந்த வந்து கிட்னியுடைய சைஸ் எல்லாம் என்ன இருக்குது, ஸ்டோன் ஏதாவது இருக்கா தெரிஞ்சிடும். இது விட்டு பிளட் டெஸ்ட்டில் வந்து EGFR சொல்லி இருக்கு. இது வந்து ஒரு யூரியா கிரியேட்டினுடைய ஒரு கால்குலேட்டட் ரேட், எங்களுடைய கிட்னி வந்து எத்தனை % வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லி அப்ராக்சிமேட்லி தெரிஞ்சிடும். இதெல்லாம் யார் செய்யணும் அப்படின்னா யாருக்கு பிபி இருக்கு, யாருக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கு, அந்த பேஷண்ட் ஒரு 6 months ஒன்ஸ் நீங்க வந்து போய் ரெகுலரா செக்அப் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், சில பேருக்கு வந்து ஜெனட்டிக்காவே வந்து தகப்பன் வந்து 40 வயசுல ரொம்ப பாதிப்படைஞ்சு இறந்துருவாரு, அவங்க பையனுக்கும் அது பாஸ் ஆகும், கேட்டா வந்து கிட்னி ஏதோ ஃபெயிலியர் ஆயிடுச்சு அந்த மாதிரி சொல்றாங்க. சம் ஜெனடிக் டிஸார்டர்ஸ் ஆர் தேர். ஸோ அதனால அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷன் முதல்ல செஞ்சுக்கிட்டா நல்லது. எங்ககிட்ட வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ் வராங்க. என்னன்னாக்கா டாக்டர் எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு தலைவலி இருந்துச்சு, நாங்கள் வந்து ஜஸ்ட் இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டு தலைவலின்னு சொல்லி நாங்கள் தூங்கிடுவோம், அப்போ தான் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு பிபி வந்து 200க்கு மேலே இருக்குன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, எங்கள் சிம்டம்ஸ் வந்தாலே எங்கள் பாடி வந்து அலாரம், அந்த அலாரம்க்கு என்ன பண்ணாங்க ஆஃப் பண்ணி இவங்க தூங்கிடுறாங்க. ஸோ அந்த டைம் இமீடியட்டாக பேசிக் இன்வெஸ்டிகேஷன் டாக்டர்கிட்ட காமிச்சு தலைவலி இருக்குனாங்க அவங்க பிபி எல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இனிஷியலே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா அவ்வளோ கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் பிரச்சனை போகாது. டாக்டர், இப்போ ஒருத்தவங்க வந்து அலோபதி மெடிசன்ஸ், இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, இப்போ எனக்கு வந்து அதில் ஹோப் கம்மியாகுது, இல்லைனா எனக்கு அதில் சாட்டிஸ்ஃபை இல்லை, நான் வந்து இயற்கையாகவே ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வச்சு நான் சரி பண்ணிக்க விரும்புகிறேன்றவங்க இப்போ யுனானிக்கு வந்தாங்கன்னா அந்த மெடிசன்ஸ் ஆட் பண்ணி எடுத்துக்கலாமா, இல்லை நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க டாக்டர்? இப்போ எங்கள்கிட்ட வர்ற பேஷண்ட்டே வந்து ஆல்ரெடி ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க பிளட் ப்ரெஷருக்காக, ப்ளஸ் வந்து அவங்க நம்ம டயபெட்டிஸ்க்காக மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இல்லைனா கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் இருந்தாலே வந்து அவங்க வந்து ஹீமோகுளோபின்காக இன்ஜெக்ஷன், லாசிக்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் என்னன்னாக்கா சடனாக எந்த அலோபதிக் ஹாஸ்பிட்டல் எந்த மெடிசன்ஸும் நாங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டோம். இப்போ நான் நீங்கள் பார்த்தா நானே வந்து BUMS MD படிச்சிருக்கேன், அலோபதிக்கில் போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ எமர்ஜென்சி மெடிசன்ஸ் படிச்சிருக்கேன், இது ரெண்டுமே படிச்சிருக்கேன். அதனால பேஷண்ட் வரும்போது நாங்கள் என்ன சொல்லுவோம், நீங்கள் அலோபதிக் மெடிசன்ஸ் என்ன எடுத்துகிட்டு இருக்கீங்களோ அதை கண்டினியூ பண்ணுங்க, கூட யுனானி மெடிசன்ஸ் கண்டினியூ பண்ணுங்க. இது ரெண்டுமே கூட பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் மருந்து டாக்டரே அதுக்கப்புறம் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் நாங்கள் யுனானி மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு ரிசல்ட் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன்ஸ் அப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் சடனாக இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எல்லாம் எப்போவுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஓகே டாக்டர், இப்போ இந்த ரெண்டு மெடிசனும் ஒன்றா எடுத்துக்கும் போது சைடு எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வருமா? இப்போ நாங்கள் செய்கிற மெடிசன்ஸ் வந்து பியூர் ஹெர்பல் மெடிசன்ஸ், சைடு எஃபெக்ட்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. இப்போ வந்து கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க சார் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி, ஆனால் யார் வந்து அவங்க பேச்சு கேட்குறாங்களோ அவங்க யுனானி மெடிசன்ஸ் பற்றி ABCDயும் தெரியாது. மோஸ்ட்லி என்ன சொல்கிறாங்க, எங்கள் தாத்தா சொன்னாங்க, எங்கள் சித்தப்பா சொன்னாங்க, இது சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சடனாக கேட்காம டாக்டருக்கு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இது தப்பே செய்யக்கூடாது. ஏன்னா யுனானி மெடிசன்ஸ் சேஃப் மெடிசன்ஸ், இங்கிலீஷ் மெடிசன்ஸ் சடனாக நீங்கள் ஸ்டாப் பண்ணால் அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. அதனால நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் மெடிசன்ஸ் ரெடியூஸ் பண்ணும். அதர்வைஸ் ரெண்டு மெடிசன்ஸும் சாப்பிடலாம், எந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. ஓகே டாக்டர், நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க நிறைய இன்டர்வியூஸில் பிபி டயபெட்டிஸ் இருந்தாலே அவங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஃப்யூச்சரில் வரும் அப்படின்ட்டு. இப்போது இந்த ரெண்டு விஷயங்கள் எனக்கு இருக்குது அப்படின்னும் போது என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும்? இப்போ ப்ரிகாஷன்ஸ்னாக டயபெட்டிஸ் இருந்தாலே வந்து நீங்கள்
எந்த மருந்து சாப்பிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதோட சைடு எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக வரும். டயபெட்டிஸ் இருந்தால் கண் பார்வை கம்மியாகும், டயபெட்டிக் ரெட்டினோபதி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டோட்டல் நர்வ்ஸ் வீக் ஆகிடும், டயபெட்டிக் நியூரோபதி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கிட்னி வந்து ஃபெயில் ஆகும். இது எல்லாம் ப்ராசஸ் ஆகிறதுக்கு 10 இயர்ஸ் ஆகிடும் ஆக்சுவலி. ஆனால் பிபி அந்த மாதிரி கிடையாது. இப்போ வந்து பிபி ஆல்ரெடி இருக்குது, நீங்கள் வந்து ரொம்ப உப்பு சாப்பிட்றீங்க, நைட்டில் கரெக்டாக தூங்கலை, ஜங்க் ஃபுட் ஜாஸ்தி சாப்பிட்றீங்கன்னாக்கா பிபி இமீடியட்டாக வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி ஹைப்பர்டென்ஷன் நெஃப்ரோபதி ஒரே ஒரு நாள் கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் எங்களுடைய சாப்பிட முறையாக இருக்குது பாருங்கள், இந்த டயட் நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த டயட் வந்து பேஷண்ட் வந்து ஃபாலோ பண்ணால் பிரச்சனையே இருக்காது. ஆனால் நாங்கள் வந்து கரெக்டாக ஒரு 7 hours நைட்டில் தூங்குறாங்க. இப்போ நாங்கள் வந்து சிகரெட் சாப்பிட்றோம், எல்லாருக்கும் தெரியும் சிகரெட் குடிக்கக்கூடாது, சாராயம் சாப்பிடக்கூடாது, ஆல்கோஹால் வந்து ரொம்ப டேஞ்சரஸ், எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் இந்த மாதிரி வந்து எல்லாமே நாங்கள் லைஃப்பில் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தால் பிரச்சனை இங்கே தான் வந்து முடியும். ப்ரோட்டீன் பவுடர் நிறைய பேர் எடுப்பாங்க. ப்ரோட்டீன் வந்து ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு நல்லது, அந்த மாதிரியான விஷயங்கள் ப்ளஸ் பாடி பில்டிங் அந்த மாதிரி எடுக்கிறாங்க. பட் ஒரு பக்கம் வந்து ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா கிட்னி டேமேஜ் ஆகிடும், கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும், ஒரு 5 வருஷம் இல்லை 10 வருஷத்தில் ஆகிடும்ன்ற மாதிரி இருக்குது. இப்போ என்ன நாங்கள் மேடம் இங்கே வந்து நேச்சுரலாக நாங்கள் சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. இப்போ ப்ரோட்டீனே நீங்கள் பார்த்தா அனிமல் ப்ரோட்டீன்ஸும் இருக்குது, வெஜிடபிள் ப்ரோட்டீன்ஸும் இருக்குது. அனிமல் ப்ரோட்டீன்ஸில் நீங்கள் பார்த்தா ஃபிஷ் இருக்குது, எக்கு, சிக்கன் இருக்குது, மட்டன் சாப்பிட்றோம். இது வந்து ரொம்ப பெஸ்ட்டு ப்ரோட்டீன் வச்சுக்கலாமே. இப்போ நீங்கள் வந்து வெஜிடபிள் ப்ரோட்டீனில் போனாலே வந்து உங்களுக்கு பாதாம் இருக்குது, பிஸ்தா இருக்குது, டேட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நல்லா ப்ரோட்டீன் கொடுக்குற ஐட்டம்ஸ். இப்போது வெஜிடபிள்ஸ்லேயே எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ப்ரோட்டீன் சாப்பிட்டா பிரச்சனையே கிடையாது. ஆனால் யாரோ சொல்லி ஒரு ப்ரோட்டீன் பவுடர் நாங்கள் கொடுக்குறோன்னு நினச்சா அதில் என்ன காம்பினேஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி ப்ராசஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இப்போ நீங்கள் ஃப்ரூட்ஸ்லேயே நீங்கள் பார்த்தா ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்றோம், மேங்கோ ஜூஸ் சாப்பிட்றோம். ஜூஸ் போட்டு சாப்பிட்டா அதோடைய எல்லாமே அந்த தன்மைகள் அதோட பெனிஃபிட்ஸ் சேஞ்ச் ஆகிடும். பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஸோ அந்த ஃப்ரூட்டுக்கு அதே மாதிரி தான் சாப்பிடணும், ஆப்பிளுக்கு அப்படி தான் சாப்பிடணும். தேவைப்பட்ட இறைவனே ஜூஸ் போட்டு கொடுத்துருக்கலாம் இல்லையா. இப்போ கோகனட் வாட்டர் இருக்குது, நேச்சுரலாக கோகனட் வாட்டர் நீங்கள் குடிக்கிறீங்க. அதே மாதிரி வந்து எல்லா ஃப்ரூட்ஸ்க்கும் நாங்கள் வந்து இப்போ ஆரஞ்சு இருக்குது, ஆரஞ்சு நீங்கள் சாப்பிட்றது ஃபைபர்ஸ் கூட அந்த சின்ன சின்ன இது இருக்கு இல்லையா ஒயிட் கலர், அது கூட சாப்பிட்டு தான் ஜாஸ்தி பெனிஃபிட் கிடைக்கும். அது எல்லாம் க்ரஷ் பண்ணிட்டு ஜூஸ் மட்டும் சாப்பிட்டா அவ்வளோ பெனிஃபிட் உங்களுக்கு கிடையாது. இதிலே எப்படி இருக்குனாக்கா நேச்சுரல் திங்ஸ்ல நீங்க ஆர்டிஃபிஷியலா எல்லாமே செஞ்சு கொடுக்குறது கொஞ்சம் நீங்க வந்து அதை அவாய்ட் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே டாக்டர், ரொம்பவே நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நிறைய விஷயங்கள் கிட்னி ஹெல்த் சம்மந்தமாக பேசுனீங்க. நிகழ்ச்சிக்கு வந்த மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நேர்களே, இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.